குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்மளோட நிலத்துடைய டேட்டா, பட்டா, சிட்டா, ஏ ரெஜிஸ்டர், நம்மளோட புலப்படம், இது எல்லாமே ஆன்லைன்ல எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வெப்சைட்டையே கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றது, நம்மளோட நிலத்தை அளக்கிறதுக்கு அப்ளை பண்றது, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய வெப்சைட்டோட ஃபுல் டேட்டாவையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்க கையில இருக்க வேண்டியது 3 டேட்டால ஏதாச்சும் ஒண்ணு. உங்களுடைய நிலத்துடைய பட்டா எண், இதுதான். இது வரைக்கும் பாத்தீங்களா, இதுதான் பட்டா எண். இந்த பட்டா எண் உங்ககிட்ட இருந்தா ஓகே. சப்போஸ் உங்ககிட்ட பட்டா எண் இல்ல அப்படின்னா இங்க பாருங்க, புல எண்ணுன்னு எழுதிருக்கு. புல எண், அதனுடைய உட்பிரிவு எண். இந்த புல எண் அப்படி இல்லைன்னா உட்பிரிவு எண் உங்க கையில இருக்கணும். சப்போஸ் உங்க கையில இந்த 2 டேட்டா ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுடைய பட்டா இல்லைன்னா சிட்டாவை நீங்க நேரடியாவே எடுத்துக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களால உங்களுடைய டேட்டாவை மறந்துட்டீங்க, பட்டா எண்ணையோ இல்ல புல எண், உட்பிரிவு எண் உங்ககிட்ட இல்ல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பெயர், அந்த பட்டா சிட்டால என்ன பெயர் இருக்குமோ அந்த பெயருடைய முதல் 3 எழுத்து அது மட்டும் தெரிஞ்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க சரவணன் இருக்கு இல்லைங்களா, இந்த சரவ, இந்த 3 எழுத்தை மட்டும் வச்சு நம்மளால தேடி எடுக்க முடியும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனா உங்களால இருந்தாலும் தேடி எடுத்துட முடியும். ஸோ இந்த 3 டேட்டாவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா வச்சு எப்படி உங்களோட பட்டா சிட்டாவை நீங்க எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க உங்களோட மொபைல் ப்ரௌசர் இல்லைன்னா உங்களோட லேப்டாப்ல ஃபர்ஸ்ட் கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு அதுல பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேட்டா வரும். இதுல இந்த இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, பட்டா மாறுதல், பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட நிலத்தை அளக்குறது, சர்வேயருக்கு பே பண்ணுவாங்க, அந்த மாதிரி அளக்குறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் நம்ம பே பண்ணணும். இந்த டேட்டாவை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுடைய நிலத்துடைய பட்டா சிட்டாவை பார்க்கறதுக்கான மெயின் பேஜ். இந்த பேஜ்ல கீழே போங்க. இங்க பாருங்க, இந்த பேஜ்ல என்னெல்லாம் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இருக்கும். பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், பட்டா சிட்டாவை பார்க்கறதா இருக்கட்டும், ஏ ரெஜிஸ்டர் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க கையில ஆல்ரெடி பட்டா சிட்டா கையில இருக்கும், அந்த பட்டா சிட்டாவுடைய விவரத்தை கரெக்டா தப்பா அப்படின்றத நீங்க செக் பண்றதா இருக்கட்டும், கவர்மெண்டோடைய புறம்போக்கு நிலமான்னு பார்வையிடுறது, உங்களோட புலப்படம், உங்க நிலத்தோட மேப் இருக்கும் இல்லைங்களா, FMB, அதை பார்க்கறது, இல்லைன்னா உங்களோட பட்டாவோட ஒரு காப்பியை பார்க்கறது. அதுவே இதெல்லாம் வந்து கிராமத்துக்கான. அதுவே நகரமா இருந்தா நகர நில அளவை பதிவேடு எப்படி பாக்குறது, அப்புறம் அதனோட வரைபடம் எப்படி பாக்குறது, நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த விண்ணப்பத்தோட நிலை, உங்களுடைய FMB-யோடைய ஃபுல் ரிப்போர்ட், இந்த மாதிரி எந்த வேலைனாலும் இந்த ஒரே ஒரு சைட்ல உங்களுக்கு ஈஸியா வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உங்களால செய்ய முடியும். அதுக்குதான் இப்ப புதுசா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, பட்டா சிட்டா காப்பியை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இங்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், நீங்க இருக்கிற கிராமத்தை செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய நிலம் எந்த கிராமத்தோட எல்லையில வருதோ அந்த கிராமத்துடைய பெயரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஷன்ல பட்டா எண், புல எண், பெயர், இது 3த்துல உங்ககிட்ட எது இருக்கோ அதுல ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. நான் 3மே உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பட்டா எண் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நம்மளோட மாவட்டம், வட்டம் எல்லாம் கிராமம் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இதுல நான் பட்டா எண் செலக்ட் பண்றேன். எனக்கு பட்டா எண் தெரியும். பட்டா எண் செலக்ட் பண்ணோட நில வகைனா அது உங்களோட இது அக்ரிகல்ச்சர்ல விவசாய நிலம் அப்படி இருந்துச்சுன்னா ஊரகம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அது வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய நத்த நிலம், நம்ம வீடுலாம் நத்தத்துல வரும் இல்லைங்களா, அந்த நத்த நிலமா இருந்துச்சுன்னா இந்த நத்தத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய இது விவசாய நிலம்ன்றதால நான் ஊரகம் செலக்ட் பண்ணிட்டு அந்த எனக்கு என்னுடைய பட்டா எண் எனக்கு தெரியுன்றதால டைரக்டா பட்டா எண்ணை போட்டுட்டு இந்த அங்கீகாரம் இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்சா கூட அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுத்துருங்க. இங்க பாருங்க, என்னுடைய பட்டா வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய நிலத்துடைய சிட்டா. என்னோட எல்லா டேட்டாவும் இருக்கு. நான் கொடுத்தது பட்டா எண் மட்டும்தான்.
அந்த பட்டா எண்ணை வச்சு எல்லா டேட்டாவும் எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. முடிஞ்சதுங்களா? மறுபடியும் நான் இப்போ பேக் போயிடுறேன். சப்போஸ் இப்போ எனக்கு என்னோட மாவட்டம் அட்டை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னுடைய புல எண் தெரியும், அதாவது சர்வே நம்பர் தெரியும், பட்டா எண் தெரியாது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் புல எண், இப்போ உங்களோட ஒரு பட்டா எண்ணில் ஒரு 10 புல எண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு புல எண்ணை வச்சு உங்களுடைய மொத்த பட்டாவையும் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு புல எண்ணை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் என்னோடது ஊரகம் தான், என்னோடது விவசாய நிலம் தான், அதனால ஊரகம் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஊரகம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, என்னோட புல எண்ணில் 237/7 இருந்தது. அதுல 235 நான் இங்க போட்டுக்கிட்டேன். புல எண்ணில் உட்பிரிவு எண் 7 இங்க போட்டுட்டேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் ஆப்ஷன்ல கிடைக்கும். நான் 7 போட்டுட்டேன். சேம் கேப்சா கோடிங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து சமர்ப்பின்னு செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுடைய சேம் உங்க நிலத்துடைய சிட்டாவானது உங்களுடைய புல எண்ணை யூஸ் பண்ணீங்க பாருங்க. உங்களோட புல எண், உங்களோட உட்பிரிவு எண் நீங்க கொடுத்தீங்க இல்லையா, இந்த புல எண்ணும் உட்பிரிவு எண்ணும் எந்த பட்டா நம்பருக்கு யாரோட பேர்ல இருக்கோ அந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து உங்களுக்கு பட்டா எண்ணும் தெரியாது, புல எண்ணும் மறந்துட்டீங்க. ஆனா நீங்க உங்க பேர்லயும் உங்க அப்பா தாத்தா பேர்ல இருக்கிற புல் நிலத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எங்களோட வில்லேஜ்ல ஒருத்தருக்கு அவருடைய நிலம் எவ்வளவு நிலம் இருக்குன்றது நல்லா தெரியும். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு 10 பேரோட சேர்ந்து பங்கு இருந்தது. அந்த பங்கே அவருக்கு தெரியாம இருந்தது. அவரோட பேரை வச்சு நாங்க செக் பண்ணும் போதுதான் அவரோட பேர் அதுல இருந்ததுன்னு தெரிஞ்சு. அதனால கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிருங்க. உங்களோட மாவட்டம், வட்டம், கிராமம்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த முறை நீங்க இங்க பெயர் செலக்ட் பண்ணுங்க. பெயரை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பட்டால இருக்கக்கூடிய பெயர், இப்ப சரவணன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சரவணன் தான் பெயரு. அதுல 3 எழுத்து மட்டும் தான் போனீங்க. ஃபுல் நேம்லாம் டைப் பண்ணக்கூடாது. சரவா இந்த 3 எழுத்து மட்டும் போட்டுட்டு கேப்சா கூட நம்ம டைப் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்துருங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த கிராமத்துல சரவணன்ற பேர்ல எத்தனை பட்டா எண் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் எதுனே சுத்தமா தெரியாது அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றத்தையும் கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை எனக்கு ஓரளவு தெரியுது, இந்த நம்பரு கிட்ட தான் வந்துச்சு, இப்ப 400 கிட்ட தான் இருந்தது, ஆனா 443 இல்ல 470 இந்த 2 நம்பரை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களால ஈஸியா தேட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க பாருங்க, எத்தனை சரவணன் பேர்ல எவ்வளவு நம்பர் வந்திருக்கோ இது எல்லா நம்பரையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய இது எதுன்னு தெரிஞ்சிருச்சு ஓரளவு. இந்த 600 கிட்ட தான் எங்களோட வேல்யூ இருந்தது. ஸோ அதனால நான் இந்த 688 செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கோடை போட்டுட்டு சமர்ப்பி கொடுத்துருங்க. எனக்கு சரியான வேல்யூ என்னோட சிட்டாவானது கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, என்னோட பட்டா நம்பரும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட புல எண் உட்பிரிவு எண் சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, சரவணன்ற பெயர் இங்க இருக்கிற இந்த 10 நேம்ல, அதாவது உங்களோட ஓனரோட பேர் இருக்கும், ஓனரோட அப்பா பேரோ கணவர் பேரோ யார் பேர் வேணாலும் இங்க இருக்கலாம். அதனால அந்த மொத்தமா இருக்கக்கூடிய இந்த 12 பேர்ல சரவணன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதால அது இதையும் வந்து நமக்கு முன்னாடி லிஸ்ட்ல காட்டுச்சு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய பட்டா நம்பரும் புல எண்ணுமே மறந்துட்டீங்கன்னா கூட உங்களால தேடி எடுக்க முடியும். அதனால நீங்க கண்டிப்பா இதை ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இதை மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. ஒவ்வொரு பட்டா சிட்டா எடுக்கிறதும் போயிட்டு நீங்க ஒருத்தருக்கு 20 ரூபா 50 ரூபா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஒவ்வொரு மாசமும் நீங்க உங்களுடைய பட்டா சிட்டாவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சில டைம் அதுல தவறுதல் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க மறக்காம உங்களோட பத்திரம் மட்டும் இருந்தா போதாது, உங்களோட பட்டா சிட்டாவே நீங்க சப்ஸ்கிரிப்டா செக் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்கு, அதுக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான வீடியோவை கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.